Hello everyone, welcome to Last Try Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட third sum தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? third sum என்ன கேட்டிருக்காங்க? Represent the function. இங்க ஃபங்க்ஷனாவே நமக்கு கொடுத்துட்டாங்க. பேரா கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? இது x, இது y. அதானே நம்ம எடுப்போம். y-க்கு இன்னொரு பேர் என்ன? f of x. ஓகேங்களா? இது நம்ம arrow diagram-ஆ காட்டணும், டேபிளா காட்டணும், கிராஃபா காட்டணும். போன சம்ல ஆர்டர்டு பேஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ அதுவே அவங்களே கொடுத்துட்டு நம்மள இது மட்டும் பண்ணி காட்ட சொல்றாங்க. ஆரோ டயக்ராம் போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட்ல உள்ள எலமெண்ட் எல்லாமே இந்த இடத்துல எழுதும். அதுதானே டொமைன், இந்த இடத்துல எழுதியாச்சு. செகண்ட்ல உள்ள எலமெண்ட் எல்லாத்தையுமே ஒரே டைம் எழுதினா போதும். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்துருப்போம். செகண்ட்ல உள்ள இது வந்து நம்ம மேட்ச் தான் பண்ண போறோம், சரிங்களா? ஸோ ஒரு எலமெண்ட் ஒரு வாட்டி தான் நம்ம எழுதணும். 2, 3, 4 அப்படின்னு எழுதியாச்சு. எழுதிட்டு அங்க கொடுத்துருக்க ஏற்ப நான் மேட்ச் பண்றேன். 1க்கு 2 பண்ணியாச்சு, 2க்கு 2 இதோ பண்ணியாச்சு, 3க்கு 2 போய் பண்ணிட்டேன். மேம் எல்லாமே ஒரே நம்பர் போகுது, பரவாயில்ல போட்டோம், ஆனால் நீங்கள் பண்ணுறது பண்ணிடணும். 4க்கு 3 பண்ணிட்டேன், 5க்கு 4 பண்ணியாச்சு. ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டேபிள் ஃபார்மேட். இங்கே எக்ஸ்ன்னு எழுதுவோம், இங்கே கீழே இருக்கிறது என்ன எழுதுவோம்? ஒய்ன்னு எழுதக்கூடாது. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதுறோம் இதில். இப்போ மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் டிஜிட் எல்லாமே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட்ல வர டேர்ம்ஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் அது எழுதிட்டேன். மேம் நீங்கள் ஆரோ டயக்ராம்ல மட்டும் எல்லா நம்பரும் ஒரு வாட்டி எழுதினா போதும்னு சொன்னீங்க, டேபிள்ல மட்டும் ஏன் எத்தனை டைம் வந்தாலும் எழுதுறீங்க அப்படின்னா, ஆரோ டயக்ராம் அப்படின்றது எந்த எலமெண்ட் எந்த நம்பர் கூட போய் சேருது அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ ஒரு வாட்டி எழுதினாலே போதும். ஆனால் டேபிள் அப்படின்றது வந்து யார் யாருக்கு எது எது வருதுன்றது தனித்தனியாக மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால இங்கே தனித்தனி நம்பர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிராஃப். கிராஃப் என்ன? ஆஸ் யூஷுவல் நம்ம சைன் போடுவோம், எக்ஸு ஒய், இந்த இடத்துல 0 போடணும். இது வந்து ஒய் டேஷ், இது வந்து எக்ஸ் டேஷ். எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான். ஸோ வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னே நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். யூனிட் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் தான் நான் எடுத்தேன். ஓகே, அதே போல் ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் தான். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணுங்க. 1,2 1க்கு 2 கரெக்டாக இங்கே வருது, இங்கே மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2க்கு 2 2க்கு 2 இங்கே மார்க் பண்ணிட்டேன். 3க்கு 2 இங்கேருந்து 3 இங்கேருந்து 2 மார்க் பண்ணிக்கிட்டேன். 4க்கு 3 இங்கேருந்து 4 இங்கேருந்து 3 மார்க் பண்ணிக்கிட்டேன். 5க்கு 4 இங்கேருந்து 5 மேலேருந்து 4 இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மார்க் பண்ணி இப்போ இது எல்லாமே நான் லைன் பண்ணனா எனக்கு எப்படி வருது? இப்படி வந்து இப்படி மேலே வருது. இதுதான் நம்மளோட கிராஃப். அவ்வளோதான். இப்போ கொடுத்த சம்மை நம்ம அழகாக என்ன பண்ணோம்? 3 இதுவா ரெப்ரசன்ட் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.